வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி கானானுக்குள் போக மாட்டேன் என்று சொன்னபோது ஆண்டவர் எகிப்திலிருந்து வந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்திலே மரித்து விடுவார்கள் என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு எனக்கு விரோதமாய் முறுமுறுத்திருக்கிறவர்களும் ஆகிய அனைவரின் பிரேதங்களும் விழும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அதே 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் லக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கலகம் பண்ணி வனாந்திரத்தில் இருந்த 40வது ஆண்டாக இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னது போலவே மோசே எகிப்திலிருந்து வந்த இஸ்ரவேலரின் அநேகருடைய மரணத்தை பார்த்திருக்கின்றான். இப்பொழுது 1ஆம் வசனத்தில் மோசேயின் சகோதரியாகிய மிரியாமும் மரித்து போகின்றாள். அவளும் கானானை இழந்து போகின்றாள். மிரியாம் ஒரு முறை மோசேயை எதிர்த்தவள்தான். ஆனாலும் பல நேரங்களில் மோசேக்கு நல்ல ஒரு பக்கபலமாகவும் இருந்திருக்கின்றாள். வேதத்தில் பல பகுதிகளில் மிரியாம் எப்படியாக மோசேக்கு உதவி செய்தாள் என்றும் அவள் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாய் இருந்தாள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இப்பொழுதோ மோசேயும் ஆரோனும் தங்களுடைய சகோதரியை இழந்த ஒரு தனிப்பட்ட துக்கத்தில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக கூட்டம் கூடினதை பற்றி நாம் பார்க்கின்றோம். மோசேயோடு ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணி 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாய் இருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்தி மரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்று கேட்டார்கள். மோசேயினுடைய பரிதாபமான சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி அவரையும் அவருடைய சகோதரனாகிய ஆரோனையும் இஸ்ரவேல் ஜனங்கள் குறிவைத்தார்கள். இப்பொழுதும் ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த சூழ்நிலையில் மோசேயும் ஆரோனும் கர்த்தரிடத்தில் சென்றபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணீரை கொடுக்கும்படியாக அவர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்கள், கர்த்தருடைய சந்நிதியில் ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்டது. அதாவது 17ஆம் அதிகாரத்தில் கோராகும் அவனுடைய கூட்டாளிகளும் ஆரோனுக்கு விரோதமாக பேசின போது ஆண்டவர் ஆரோனுடைய கோலை பூக்க பண்ணினார். அந்த பூத்த கோலை 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். இப்பொழுது அந்த கோலை எடுத்துக்கொண்டு கன்மலைக்கு நேராக போய் மோசேயும் ஆரோனும் கன்மலையை பார்த்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்பொழுது கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்றும் சொன்னார். மோசேயும் ஆரோனும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்ன ஒரு பகுதியை கீழ்ப்படிந்து செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லாத சில காரியங்களையும் அவர்கள் செய்தார்கள்.
20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொன்னார்கள். பாருங்கள், மோசே சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லாத வார்த்தைகள். மோசேயும் ஆரோனும் தாங்களாகவே அதை பேசினார்கள். மோசேயை குறித்து ஒரு அற்புதமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் கட்டளையிட்டபடி எப்பொழுதும் அவர் செய்வார். பல முறைகள் வேதம் மோசே எப்படி ஆண்டவர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றினார் என்று குறிப்பிட்டு காண்பிக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்களும் மோசே தங்களோடு பேசும்போதெல்லாம் கர்த்தர் சொன்னதை தான் சொல்லுகிறார் என்று நம்பியிருந்தார்கள். ஆகவே இப்பொழுது மோசே பேசின வார்த்தைகளும் கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வார்த்தைகளாக அவர்கள் புரிந்திருக்கலாம். ஆனால் உண்மையில் மோசே கர்த்தர் சொல்லாததை சொன்னார். அடுத்தபடியாக மோசே கர்த்தர் செய்ய சொல்லாத இன்னொரு காரியத்தை செய்தார். ஆண்டவர் மோசே மலையை பார்த்து பேசும்போது தம்முடைய வல்லமையினாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கன்மலையிலிருந்தும் தண்ணீரை கொண்டு வருவேன் என்று சொல்லியிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று ஆண்டவருடைய வல்லமையை பார்த்திருக்க வேண்டும். ஆனால் மோசேயோ அவர்களுடைய கவனத்தை தனக்கு நேராய் திருப்பினார். 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது என்று பார்க்கின்றோம். இது மாத்திரமல்லாமல் மோசேயும் ஆரோனும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை என்றும் ஆண்டவர் சொன்னார். 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் உங்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்கள், முன்பு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பாமல் கானானுக்குள் பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லி கலகம் பண்ணினார்கள். இப்பொழுது அதே போல் மோசேயும் ஆரோனும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்பாமல் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி ஆண்டவர் சொல்லாததை செய்தார்கள். ஆகவே 13ஆம் வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தை இப்பொழுது விளங்க பண்ணினார். அதாவது கலகம் செய்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரமல்ல, கலகம் செய்த மோசேயையும் ஆரோனையும் கூட நியாயம் தீர்த்து ஆண்டவர் உண்மையில் பரிசுத்தராயிருக்கிறார் என்பதை அன்றைக்கு நிரூபித்தார். நண்பர்களே, தங்களுடைய சகோதரியாகிய மிரியாமை இழந்த துக்கத்தை காட்டிலும் இது மிகவும் பெரிய துக்கமாய் மோசேக்கும் ஆரோனுக்கும் இருந்திருக்கும். இந்த 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொன்னபடியே மோசே தன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் மரிக்கின்றதை பார்த்தார். 20ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, சபையார் எல்லாரும் பார்க்க மோசேயும் ஆரோனும் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள். அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசருக்கு உடுத்தினான். அப்பொழுது ஆரோன் அந்த மலையின் உச்சிலே மரித்தான். பின்பு மோசேயும் எலியாசரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த 20ஆம் அதிகாரத்தில் இன்னொரு கலகத்தையும் நாம் பார்க்கின்றோம். ஏதோம், அதாவது ஏசாவினுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகோதரன், அவர்களும் கலகம் பண்ணுகின்றார்கள். ஏதோமின் ராஜாவிடத்தில் மோசே ராஜபாதையை பயன்படுத்தி அவர்கள் கடந்து போக உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். இந்த ராஜபாதை என்பது கானானுக்கு மிக விரைவாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாதை. அன்றைக்கு வியாபாரிகள் இந்த பாதையின் வழியாய்தான் போனார்கள். ஆனால் ஏதோமின் ராஜாவோ மோசே எத்தனை முறை கெஞ்சி கேட்டுக்கொண்டாலும் அவன் அனுமதிக்கவில்லை.
ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு சுற்றி போக வேண்டியதாகிவிட்டது. நண்பர்களே, ஒருவருக்கொருவர் விரோதமாக கலகம் பண்ணுவது, ஏன் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதும் சில நேரங்களிலே சரியாய் தோன்றலாம். கலகம் பண்ணினால்தான் நமக்கு தேவையான காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அநேகர் நினைக்கின்றனர். ஆகவே அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுக்கு விரோதமாக கலகம் பண்ணி தங்களுடைய காரியங்களை சீக்கிரமாய் முடித்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். இதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் கலகம் பண்ணினால்தான் அவர்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்க்க முடியும் என்று நினைத்தார்கள். ஆனால் கலகம் பண்ணுவதனுடைய விளைவை இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே கண்கூடாய் பார்த்தார்கள். அவர்கள் கலகம் பண்ணினதினாலே தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அவர்களுடைய 2 சிறப்பான தலைவர்களை அன்றைக்கு இழந்து போனார்கள். நண்பர்களே, கலகம் பண்ணுவதை காட்டிலும் தங்களுடைய கஷ்டத்திலும் நெருக்கத்தின் மத்தியிலும் கர்த்தரை விசுவாசிக்க விசுவாசிகள் பழகி கொள்ளுகின்றார்கள். கலகம் பண்ணுகின்ற மக்கள் ஆண்டவரிடத்திலிருந்து குறைவாக தான் பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனை விசுவாசிக்கின்றவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து இன்னும் பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.